கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் தெப்பக்குளம் அளவுக்கு அதிகமாக தூர்வாரப்பட்டதால் சுற்றுச்சுவர்கள் வலுவிழந்து இடிந்து விழுந்தன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்போது அங்குள்ள சூழல் என்ன? விரிவான தகவல்களை வழங்கலாம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றுதான் இந்த சுசீந்திரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தானுமாலய சுவாமி கோவில். இந்த கோவிலின் அருகாமையில் தெப்பக்குளம் அமைந்திருக்கிறது. கடந்த மாதம் இந்த தெப்பக்குளத்தில் தூர்வாரும் பணியானது நடைபெற்றது. குறிப்பாக இந்த குளத்தில் தூர்வாருவதற்காக 45 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதன் உள்பகுதியில் இருக்கக்கூடிய குளத்தை, அதாவது அந்த பாத்திர குளம் என்று சொல்வார்கள், அந்த பகுதியை தூர்வாருவதற்கு 15 லட்சம் ரூபாய் என ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்றது. இந்த பணியின் போது பார்த்தோமேயானால் அளவுக்கு அதிகமாக தூர்வாரப்பட்டதாக அந்த பகுதி மக்களால் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பக்கவாட்டு சுவரில் கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தூர்வாரியதன் காரணமாக அடியில், அதாவது அந்த மேற்பரப்பிலிருந்து அடிப்பகுதியில் ஒவ்வொரு கற்களாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடிப்பகுதியில் இருந்த கற்கள் பெயர்ந்து விழுந்திருக்கின்றன. இருப்பினும் இந்த பணியானது முடிந்த நிலையில் நேற்று லேசான மழை காணப்பட்டதன் சூழ்நிலையின் காரணமாகவும் இவர்கள் அதிகமான தூர்வாரியதன் காரணமாகவும் அந்த பகுதியில் இருந்த பக்கவாட்டு சுவர், அதிலும் குறிப்பாக மேற்கு பகுதியில், தெப்பக்குளத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதியில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பக்கவாட்டு சுவரானது இடிந்து விழுந்திருக்கிறது. இன்று காலை இடிந்து விழுந்ததன் அடிப்படையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அதிகாரிகளுக்கும் அதே போன்று பல்வேறு துறையினருக்கும் இது குறித்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் அதிகாரிகள் பார்வையிட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அந்த பகுதியை சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகளும் அமைந்திருக்கின்றன. அந்த மேற்கு பகுதியை சுற்றிலும் மட்டும் ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடுகள் காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்களும் அச்சமடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் அதாவது அளவுக்கு அதிகமான தூர்வாரியதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் அதிகாரிகள் பார்வையிட்டும் அதே போன்று கண்காணித்து வருகிறார்கள். அதே போன்று அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய சாலையும் தற்போது சாலையில் உள்ள போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.